இருக்கட்டும். திருத்த வந்த மாதிரி நான் சொன்னேன் நான் இப்போ மேனேஜர் இதை விட்டுருவோம். நம்ம மீட்டிங் எல்லாருமே தப்பான ஆள் தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு வீட்டு தலையா திவ்யா கணேஷ் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி டாஸ்க்ல இவங்க தான் மேனேஜர், விஜய பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொறுப்புல இருக்காங்கல்ல. ரிவ்யூ மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மேனேஜருக்கு எதிராக தான் கம்ப்ளைண்ட்டே, அதனால மேனேஜர் பக்கத்துல இருக்க வேணான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதாவது முதல்ல இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் மேனேஜர் கிட்ட என்ன பிரச்சனையா படுதுன்றதை பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தங்க ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னாங்க. அது ரம்யா ஜோ சொன்னாங்களா இல்ல சுபிக்ஷா சொன்னாங்களா தெரியல. அது என்னன்னா, நம்மளெல்லாம் யூனிஃபார்ம் போட சொன்னாங்க, ஆனா அவங்களே யூனிஃபார்மை ரொம்ப லேட்டா தான் போட்டாங்கன்றத சொல்றாங்க. அது ஒரு பாயிண்ட், ரைட்டு. அதே மாதிரி வந்து கமருதீன் என்ன சொல்றாருன்னா, நம்மளை என்னமோ வந்து நம்மளாம் ரொம்ப மோசமானவங்க மாதிரியும் நம்மளை ரச்சிக்க வந்த கடவுள் மாதிரியும் அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாங்க. சோஃபா ஏரியா இருக்குல்ல, அந்த பிளாஸ்மா முன்னாடி, அங்க வந்து திவ்யாவும் பார்வதியும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பிரச்சனையை அட்ரஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் இந்த இடத்துல ஒரு கிளாஷ் மாதிரி வந்துடுது. அதாவது கமருதீன் வந்து விஜய பார்வதி கிட்ட பேசுறாரு. பேசும்போது இவங்க உள்ள வராங்க. அது ரிலேட்டடா இவங்களுக்குள்ள ஒரு மோதல் மாதிரி வருது. அந்த மோதல்ல திவ்யா கணேஷ் உங்களை திருத்துறதுக்கு நான் ஒன்றும் வரலன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, மேடம் நாங்க எல்லாருமே மோசமானவங்க தான், நீங்க தான் நல்லவங்க, போதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஆர்குமெண்ட் போகுது. அந்த ஆர்குமெண்ட்ல திவ்யா கணேஷ் சில வார்த்தையை விடுறாங்க. அது என்னன்னா, நான் உங்களை மாதிரிலாம் இல்லை, பர்சனல் விஷயத்த உள்ள ஷேர் பண்ற அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமலாம் நான் இல்லை, கண்ட்ரோலாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த விஷயத்தை கொண்டு வராங்கன்றதை யோசிச்சுக்கோங்க. அது என்னன்னா, இவரோட ஸ்டோரியை சொல்லும் போது வந்து ஒரு பொண்ணு கூட எனக்கு பிரேக்கப் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்ல, பர்சனல் விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தீங்கன்றதை இந்த இடத்துல சொல்றாங்க. இவருமே வந்து தனிப்பட்ட முறையில் யார்கிட்ட புலம்புறாருன்னா, பிரஜின் கிட்ட புலம்புறாரு, துஷார் கிட்ட புலம்புறாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க பாருங்களேன் சம்பந்தமே இல்லாம எதை போய் கொண்டு வராங்கன்ட்டு, வேணும்ட்டே இப்படி கொண்டு வராங்கன்ற மாதிரி கமருதீனை புலம்பிட்டு இருக்காரு. பிரஜினை வந்து ஸ்ட்ரெயிட்டா திவ்யாவை எதிர்க்கவும் யோசிக்கிறாரு. பிரஜின் ஏன்னா அவங்க கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதுனால எதிர்க்கவும் யோசிக்கிறாரு. லைட்டா மட்டும் தலையாட்டுறாரு. அப்ப துஷார் சூப்பரா ஒரு பாயிண்ட் வச்சாங்க. துஷார் இப்போ ஓரளவுக்கு விளையாடணும்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல, கொஞ்சம் விளையாடுறதுக்கு ட்ரை பண்றான். என்ன சொல்றான்னா, கொஞ்சோண்டு கூட அவங்களுக்கு கேட்குற அந்த இது இல்லை, கெப்பாசிட்டி இல்லை. ஒருத்தர் சொல்கிறத உள்வாங்கிற கெப்பாசிட்டி சுத்தமாக இல்லை. லீடருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க யார் சொல்கிறதையும் கேட்கறதுக்கு தயாராகவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். அது வேலிடான விஷயம். இதை தாண்டி இவங்க டிஸ்கஷனை பொறுமையாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த டிஸ்கஷன் நடந்தாலே யாராவது கத்தி பேசுவாங்க, கொஞ்சம் ஆர்குமெண்ட்டாக மாறும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் ஆர்குமெண்ட்டாக மாறுது. கமருதீன் கூட பொறுமையாக தான் பேசுகிறாரு, ஆனால் திவ்யா கொஞ்சம் கத்தலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. கெமி ஆகட்டும், சபரி ஆகட்டும், பொறுமையான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் விக்ரமும் பொறுமையா பேசுங்கன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க. பிரியங்கா கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு கெஸ்ட் தான் இருக்காங்க, தீபக் மஞ்சரி இருக்காங்க. அவங்க காதுல இதெல்லாம் கேட்க கூடாது, நம்மளுக்குள்ள பேசி முடிக்கணும்ன்றதுக்காக பொறுமையா பேசுறாங்க. ஆனா இந்த இடத்துல திவ்யா தேவையில்லாம நிறைய வார்த்தையை விடுறாங்க. ஒன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், திவ்யா இப்ப பாருவா மாறிட்டாங்க. பாரு சொல்ல போனா இந்த இடத்துல அமைதியா இருக்காங்க. பாரு தானே பிரச்சனையை கிளப்புவாங்க. இப்ப இவங்க பிரச்சனையை கிளப்புறதுனால பாரு வந்து அதை சமாதானப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பொறுமையா திவ்யான்னு சொல்றாங்க. ஆளுங்க கிட்ட பொறுமையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த டாஸ்க்ல ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குங்க. எந்த ஒரு இஷ்யூவையுமே பேசி அவங்களால தீர்க்கவே முடியல. ஏன்னா ஒரு பக்கம் டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, இவங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்குள்ள டாஸ்க்ல ஏதாவது ஒன்று பண்ண வேண்டிய வந்துருது. இப்ப தீபக் உள்ள கூப்பிட்டு ஏதாவது பேசுறாரு, ஏதாவது கேட்கிறாருன்னா இவங்க போய் அவரை கவனிக்கணும். எல்லாருமே வந்து வேலையிலேயே இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள என்ன ஒரு கோஆர்டினேஷனே இல்லைங்க. இதெல்லாம் எப்ப தெரியுமா பண்ணோம், டாஸ்கை பாஸ் பண்ணிடுவாங்கல்ல, பாஸ் பண்றாங்களோ இல்ல நைட்டு நேரத்தில் கொஞ்சம் டாஸ்கோட பவர் குறைஞ்சிரும் பார்த்தீங்களா. அப்படி குறையிற சமயம் இவங்க ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி இதுதான் உன் வேலை, இதுதான் என் வேலைன்னு ப்ராப்பரா பேசி பிரிச்சா மட்டும்தான் இவங்க வேலையை ஒழுங்கா பண்ண முடியும். திவ்யா வந்து இப்போ வரைக்கும் கரெக்டா அவங்களோட வேலையை பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா சுபிக்ஷா ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாங்க. கெஸ்ட் என்னெல்லாம் கேட்டாங்க அவங்க கிட்டன்னு சுபிக்ஷா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது யூனிஃபார்ம் இஷ்யூலாம் வருது. அப்ப யூனிஃபார்ம் போடாம இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. ஏன்னா நீங்க இந்த விஷயத்தை எங்க கிட்ட முன்கூட்டியே சொல்லி போட வச்சிருக்கணும்ல. அப்போ உங்க மேலேயும் தப்பு இருக்குல்லன்னு சுபிக்ஷா திவ்யாவை ஒரு இடத்துல லாக் பண்றாங்க. உடனே திவ்யா இருக்காங்கல்ல, நீ போ, இப்போ எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க.
ஸோ திவ்யா யார் சொல்கிறதையும் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லைங்க. சரி, இது நடந்த வரைக்கும் நடந்துருச்சு. இன்னைக்கு நைட்டாவது திவ்யா இதை ரெக்டிஃபை பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் தான் திவ்யா வந்து மேற்கொண்டு ஒழுங்காக இதை செயல்படுத்த முடியும். இல்லைனா பயங்கர நெகட்டிவ். ஏன்னா இவங்க இப்பயே இவ்வளோ நம்ம ஆளுங்க வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. திவ்யாவோட இது சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னா வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி கேட்டார்னா பொலன்னு பொழப்பாங்க. ஸோ திவ்யா தப்பிக்கணும்னா இன்னைக்கு நைட்டு பொறுமையாக பேசி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.